ஆக்சுவலி தலைவன் யோசிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் கூட உறவை நீடிக்கணும், இன்னொருத்தர் கூட உறவை கட்டிங் செய்யணும். ஸோ இப்போ என்னன்னா 2 பேர்ல யார் கூட உறவு நீடிக்கிறது? இந்த சீசன் முடிய வரைக்கும் இந்த முக்கோண காதல் கடை தொடர்ந்தா மட்டும்தான் மனுஷனால இங்க நிக்க முடியும். இல்லையா அடுத்த வாரம் எலிமினேட் பண்ணி வெளில அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அதனால யார்கிட்ட கொடுக்கறதுன்னு தெரியல. 2 பேருமே 2 கண்ணு மாதிரி. எப்படி சாரி 2 கண்ணு மாதிரி எப்படி எப்படி ஓகே, சிறிய இடைவேளைக்கு பிறகு நான் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஆனால் கமருதீன் சார் மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்கோன்னா, எப்போ பரவாயில்ல இப்போ கொஞ்சம் டைம் கிடைச்சது தெளிவாக யோசிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இவங்களை தவிர்த்து வேறு யாருக்காச்சும் ஆப்பு வச்சா, ஏன் இவங்க 2 பேரில் ஒருத்தருக்கு இவன் கொடுக்கல, எதுக்கு நம்மக்கிட்ட கொடுத்தான் அப்படின்ற மாதிரி ஒரு காண்டில் ஆப் அவருக்கு வச்சுருவாங்க. அதனால இப்போ கொஞ்சம் யோசிக்க டைம் கிடைச்சிருக்கோம். ஆனால் பர்ஃபெக்டாக பண்ணார். அது சாவேஜ் மூமெண்ட்னு சொல்லுவாங்கள்ல, பக்கா. ஸோ எஸ் மக்களே, வணக்கம். என்ன கம்பெனிகளை பார்த்து கொண்டிருப்பேன் நம்ம பிரசன்டேஷன்ஸ். நான் உங்கள் சொல்லி நம்ம என்ன பார்க்க போகிறோம், வழக்கம் போல பிக் பாஸ் மீம். ஸோ வீடியோவில் பார்த்து வீடியோ லைக் சேனல் சப்ஸ்கிரைப் மறக்காமலே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்கலாம் வீடியோக்குள்ள போகலாம். நல்லா சீவி சிங்காரிச்சு உட்கார்ந்து இருக்கேன். என்ன பார்த்தா ஒரு குடும்ப இஸ்திரி மாதிரி தெரியலையா? சத்தியமா சொல்றேன், வாயில ஒரு பீடாவும் நெத்தியில ஒரு பொட்டும் இடுப்புல ஒரு ஜோல்னா பையன் இருந்துச்சுன்னா பக்காவா கோயம்பேடு மார்க்கெட்ல குப்பாடுற மாதிரியே இருப்பாங்க. சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். வெறும் அந்த பொட்டு, வாயில வெத்தலை, இடுப்புல அந்த ஜோல்னா பை, இது மட்டும்தான் பேலன்ஸ். பக்காவா கோயம்பேடு மார்க்கெட்ல குப்பாடுறாக்கா தான் டாப் டக்கர். மாமி, என்னோட பேண்ட் சட்டை சில இஸ்திரி போட வேண்டியது இருக்கு, உங்ககிட்ட குத்துறவா? Oh my god, bro, savage moment, bro. Oh my god, a typical WhatsApp joke. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஜோக்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதுவே இப்போ செத்து பதிஞ்சு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் பதிஞ்ச ஜோக்கை தலைவர் எடுத்து அடிச்சுட்டு இருக்காரு. அந்த ஜோக்கும் தலைவர் போட்டிருக்கிற கெட்டப்பும் ஒன்று தான் கேவலமாக இருக்கு. Emotional damn it. தோப்பனார் வரட்டும். ஓ, இவா தோப்பனார் வெளியில இஸ்திரி கடை போட்டிருக்கார் போல, அதனால தான் உள்ள இருந்து தோப்பனார் இஸ்திரி கடைக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கா. என்ன சார்பா வேலை பார்க்குறா பார்த்தேலா? வந்ததுக்கு காதல் கதை மட்டும் கிடையாது, ஒரு இஸ்திரி கடை ப்ரொமோஷனும் நடந்திருக்குது. அதனால தான் பிள்ளையாண்டா பேண்ட் சட்டையை இஸ்திரி போட்டு கொடுக்க முடியுமா கேட்டுன்னு இருக்கான். என்ன ஒரு ப்ரொமோஷன்யா! வந்ததுக்கு வெளியில் போய் ஒரு பொழப்பு பார்க்கணும்ல, அதுக்காக இப்பயாச்சும் கடையை ப்ரொமோஷன் பண்ணிப்போமே பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக யோசிக்கணும்யா. ஏன் யோசிக்க மாட்டேன்றீங்க யாருமே? போல அடுத்த முறை டாஸ்க் ஏதாவது கொடுத்தானா வேணா? நல்லாவே இல்லை. பின்ன அவங்க பாட்டுக்கு பாவம் இவ்வளோ நாள் இந்த கியூட்னஸ் அது இதுன்னு நினச்சி பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க, தப்பிச்சுன்னு இருந்திருக்காங்க. திடீர்னு இந்த மாதிரி சண்டை எல்லாம் வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? தப்பு அவங்க மேலே இருந்தாலும் அவங்க அடுத்தவங்க மேலே தப்பு இருக்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் முடியல. இப்போ திடீர்னு எல்லாரும் முன்னாடியும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. தப்பு தான் மேலே தான் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. விஜய் சேதுபதி சார் வச்சு செஞ்சுட்டாரு. இப்போ தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்? இப்படி அழுக்கணும். அப்படி இல்லைன்னா கன்ஃபார்மாக எலிமினேட் பண்ணிடுவா. தெரிஞ்சுதான் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் ஏன் சும்மா நீ கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். முடியலடா. ரியலைஸ் பண்ணிங்கன்னா அழமாடு அங்கே பாவம். அன்னைக்கு முந்தானத்தை அழணும்னு நினைச்சிங்க, கண்ணீர் வரல. இன்னைக்கு அழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, கண்ணீர் வருது. என்ன பண்றது? அன்னைக்கு தப்பு தான் மேல எப்படி தப்பிக்குதுன்னு தெரியல. அதனால தான் எப்படியாச்சும் ஒன்று இப்படி தப்பிக்கணும்னு அந்த விமன் கார்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அழுது புலம்புற மாதிரி நடிச்சாங்க, ஆனால் கண்ணீர் வரல. இன்னைக்கு மொத்தமாக மாட்டிக்கிட்டாங்க. இப்போ மாட்டிக்கிட்டோமே என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ கண்ணீர் வருது, அவ்வளோதான். கண்ணீருடன் சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறேன் நான். விஜேஎஸ் பிளாஸ்ட்னு போட்டிருக்கானுங்களே, ஒரிஜினலா பிளாஸ்டே. அவங்க எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு பார்த்துருக்காங்க அந்த சுச்சுவேஷனில். உண்மையை ஒத்துக்க மனசு வரலன்னா எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக தைரியமாக ஒத்துக்கிற ஒரு அந்த என்ன சொல்கிறது, அந்த போல்ட்னஸ் வேணும். அப்படி இல்லாட்டி இட்ஸ் யூஸ்லெஸ் மேன், பக்கா யூஸ்லெஸ். இப்படி அழுது புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. திரும்பவுமா?
சீரியஸா திரும்பவுமா? டேய் தயவு செஞ்சு சரி ஓகே சரி ஓகே. ஐயையோ எப்படி சமாதானப்படுத்துறது, இவ வேற சமாதானம் தொலைய மாட்டேன்றாளே, ஐயோ அப்படின்ற ஒரு நோவு தலைவனுக்கு இருக்குது. இப்போ கேப்டன்சி டாஸ்க் வந்தால் மட்டும் தலைநோவு டென்ஷன்லாம் கிடையாது, இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் தலைநோவு தான். சாரி சத்தியமாக ஃபீலிங்ஸ் வச்சு விளையாடல மச்சானுக்கு அழுக வேணாம். எனக்கு அழுக வேணாம். அவன் தான் ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கிறான்னு தெரியும். அப்படி இருந்தோம் இந்த அம்மா வெளியில போயிட்டு வாபஸ் உள்ள வந்திருக்காங்க. வைல்ட் கார்டு ரீஎன்ட்ரி கொடுத்தோம் இவங்க கிட்ட. இந்த பையன் பின்னாடி தான். அதுவும் இவங்க கேமராலேயே ஒரு வாட்டி சொன்னாங்களே, நான் இங்கே டைட்டிலுக்காகலாம் வரல, சம்பாதிக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி. இந்த அம்மாவுக்கு யாரும் டைட்டில் இருந்தாம்மா, நீ தான் டைட்டில் வின்னு எடுத்து கொடுக்குற மாதிரி இல்லை பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க அந்த வீட்டுக்குள்ளே போய் சும்மா நல்லா வச்சு செய்வாங்க எல்லாரும் நினச்சா ஒன்றும் கிடையாது. வெத்து வேட்டு வேச்சு, அந்த என்ன சொல்றது, வெட்டி பேச்சு தான். வெட்டி பேச்சு சீரியஸா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் 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 பிரதர், தம்பி, சார், ஐயோ நான் நிஜமா சொல்றேங்க, இந்த பையன் பண்ற மாதிரிலாம் அந்த வீட்டுக்குள்ள போய் நான் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், என் வீட்டுல இருந்து ஹோல்சேல்ல தொடப்பக்கட்டையை வாங்கி பிக் பாஸ் வீட்டுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிருப்பாங்க. இவன் அந்த மொத்த தொடப்பமும் பிஞ்சுற அளவுக்கு அடிச்சிருங்க, அப்பயாஸ் திருந்துறானா பார்ப்போம், உருப்புறானா பார்ப்போன்ற மாதிரி அட்டி வெளுக்க சொல்லிடுவாங்க. இந்த பையன் என்னங்க வீட்டில் பார்ப்பாங்க, மக்கள் பார்ப்பாங்க, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன்றாரு, இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறா. அப்படி இந்த வாய்ப்பு கிடைக்க அவன் அழுகுறான். இவங்களாம் என்ன கிடைச்சும் ஒரு பிரோஜனம் இல்லை, வேஸ்ட். பாத்தீங்களா? That's how he is. That's how he is. 8th standard. அதாவது நம்ம பண்ற தப்பை யாராச்சும் ஒருத்தவங்க சுட்டி காமிச்சா that's how he is 8th standard. அவங்க பண்ற தப்பை சுட்டி காமிச்சா அவன் 8th standard. இது என்ன லவ் பண்ணிருந்தா சுத்தின்னு இருக்க? கரெக்ட். ஆனா ஒரு நிமிஷத்துக்கு சொல்றதுக்கு முன்னாடி நீ அதை யோசிச்சு பாரு பிரதர். இப்பயே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ப்ரூவ் ஆச்சுல, தலைமத்தை யோசிச்சு பார்த்துருக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட யாரு சாட்சிக்கு வரணும்னு கேட்டா கமருதி நீ தான் இருக்கியேடா, அதான் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஹென்ஸ் ப்ரூவ். எஸ், ஹென்ஸ் ப்ரூவ்ட். இவங்க 2 பேர் லவ் பண்றாங்கன்றது இந்த சீசன் பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுல என்ன பிரச்சனை? மைக்க மறைச்சிட்டு லவ் பண்ணி தான் சுத்தின்னு இருக்க, அது தப்புனே சொல்ல, நீயே ஒத்துக்கிட்ட லவ் கண்டென்ட் பண்ற தப்பு இல்லைன்னு. நான் அடிச்சு சொல்றேன், இந்த டைம்ல மிஸ் பார்வதி செம்ம கடுப்பாயிருப்பாங்க. சீரியஸா அவங்க முகத்துல அவங்க பண்ற அந்த எக்ஸ்பிரஷன்லேயே தெரியுது, செம்ம கடுப்பாயிட்டாங்க. இன்னொரு மேட்ரு, ஆஹா போட்டு கொடுத்துட்டானுங்களே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு. ஆனால் இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த பையன் ஒரு வாட்டி யோசிச்சானா தெரில, பிரதர் எப்படியா போட்டான்னு. எனக்கு தரியாடி இருக்கும் ஒரு பொண்ணு இருக்கும்போது அந்த பொண்ணு பின்னாடி சுத்துருந்தா, அந்த பொண்ணு போன பிறகு வேற ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறது. வாவ் வாவ். இதில் இப்போ 2 பேர் அப்படி என்ன சொல்கிறது, அது இப்போது நைட்டு ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் பேசிக்கலாம், இப்போல்லாம் பேச வேண்டாம், காலையில் எல்லாரும் பார்க்குற மாதிரி பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு கண்ணால் ஜாடை கட்டி கண்கள் ஈரண்டால் உன் கண்கள் ஈரண்டால் என்னை கட்டி இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதே இழுத்தால் அப்படின்னு காதல் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு பையன் வந்து யாரை கொத்துன்னு சொல்றான் பாருங்க. இவங்களது முக்கோண காதல் கதை அது வேற விடு. சபரி இந்த முடிச்சு போடுறேன் கொஞ்சம் போனேன், எனக்கு எப்படி போடுங்க. டோன்ட் வரி டார்லிங்கா. இவங்க 2 பேரும் இன்னுமாடா திருந்தல. இந்த பையனுக்கு என்னதான் பிரச்சனை? மிஸ்டர் கம்ருதீன், வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? அங்கே ஏற்கனவே பார்வத்தின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டு அவங்க கூட சுற்றிட்டு இருக்கிறாரு. இந்த சைடு பார்த்தா இந்த பொண்ணை இப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. என்னன்னா, இவங்க தான் சொன்னாங்க பார்வதி கிட்ட, இப்போ கதவு திறந்தா பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னாங்க. கட் பண்ணால் நைட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு அப்படி அழுதாங்க. பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதுக்கப்புறம்
அப்போ கம்ருதீனுக்காக தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ கம்ருதீனே இல்லைன்ற போது அதெல்லாம் எனக்கு ஒரு ஆளா அப்படின்ற மாதிரிலாம் பேசுனாங்க. இங்கே பார்த்தா ஆனால் அவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கும்போது இவங்களால பார்க்க முடியாது. என்னது இது? யூ எத்தனை பேரை தம்பி டேக் கேர் பண்ணுவீங்க? ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கு அங்கே ஹோப் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இப்போ இந்த பொண்ணுகிட்ட இப்படி சொல்கிறீங்க. கேட்டால் ஃப்ரெண்ட்லியாக சொன்னேன், நான் ஃப்ரெண்ட்லியாக சொன்னேன் அப்படின்னு வாங்க. எங்கே போய் முடிய போதோ? சொல்றேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அது உங்களுக்குன்ட்டு இல்லை, அரோரா சப்போர்ட்டர்ஸ்க்கும் சரி ஹேட்டர்ஸ்க்கும் சரி யாருக்கும் சரி, பார்க்குற யாருக்குமே அது பிக் பாஸுக்கே புரிஞ்சிருக்காது. என்ன தாண்டா உங்கள் கதை, என்ன தாண்டா உங்கள் கதை டேய், உங்களை வச்சு நான் என்னடா பண்ணுறது, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லைடா. ஆனால் உங்களால் எனக்கு டிஆர்பி ஏறுதுடா. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. உங்களால் எனக்கு டிஆர்பி ஏறுதுடான்றது தான் பிக் பாஸோட மைண்ட் வாய்ஸாக இருக்கும். ஸோ எஸ் மக்களே, இதோட வீடியோ முடிச்சுட்டாங்க கிளம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கலாம். வீடியோ லைக், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.